Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம Mass Herbal Careல ஒரு ஆயில் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஹேர் டை வீடியோஸ், ஹேர் பேக் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. எப்பயும் நம்ம ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஹேரை வாஷ் பண்ணுறது ரொம்ப டைம் வந்து எடுக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆயிலை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிரே ஹேர் வந்து நல்லா பிளாக்காக வந்து மாறும். ஸோ நிறையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஆயில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இது வந்து கம்மியாக தான் ஆகும். ஸோ வரக்கூடிய வெள்ளை முடி வரக்கூடிய டைமில் நீங்கள் இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெள்ளை முடி வராமல் இது வந்து தடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆயில் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு மிக்சி கப்பு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து இது வந்து காஞ்ச நெல்லிக்காய், நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காஞ்ச நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன பார்த்திங்கன்னா 50 ml வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரசத்துக்கெல்லாம் திரிச்சு எடுத்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். இரும்பு சத்து வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ ஒரு 50 ml வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய ஆயில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா இதுலேருந்து நீங்கள் அளவு வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் வந்து சூடானோடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த கலவையை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம காஞ்ச நெல்லிக்காய் போட்டிருக்கோம் பாருங்கள், அது நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ நான் அளவு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 100 ml எடுக்கிறீங்க, 200 ml எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து குவான்டிட்டி வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக மாறிட்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கருவேப்பிலையுமே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்தே கூட நீங்கள் அரைச்சிட்டு இந்த ஆயிலை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கருவேப்பிலையில் இருக்கிற அயன் சத்துமே உங்களுக்கு வந்து அதுலேயும் கிடச்சிரும். ஸோ நான் ஃபஸ்ட்டில் வந்து நான் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா சிம்லேயே வச்சுருங்க. நல்லா சிம்லேயே வச்சுட்டு அதில் உள்ள சாரெல்லாம் வந்து உங்களுக்கு எசன்ஸ் எல்லாமே வந்து இறங்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா பிளாக்காக மாறிட்டு வருது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓரளவுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக ஒரே ஒரு பொருளை வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் வந்து நான் பிரிங்கராஜ் பொடி வந்து நம்ம சேர்க்குறோம். ஸோ அதுவுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரிங்கராஜ் பவுடர் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுனால உங்களோட ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கருப்பாகவும் கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து நல்ல முடியை வந்து நல்லா வளர்கிறதுக்கு இது வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பிரிங்கராஜ் பவுடரையும் கரிசலாங்கண்ணி பவுடர், ஸோ அதுவையும் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது ரொம்ப வந்து கொதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஏன்னா ஆயில் வந்து நல்லாவே கொதித்த ஆயில் தான். ஸோ அதில் நம்ம இந்த டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது பார்த்திங்கன்னா நல்ல 1 வாரம் வந்து அப்படியே நீங்கள் வந்து வச்சுருங்க. ஸோ 1 வாரம் ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நரமுடி வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். நல்லா உங்களுக்கு ஹெல்தியான ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வளரவும் செய்யும். இந்த ஆயிலை டீனேஜ் பசங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நரமுடி வந்துட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் எடுக்கிறது இல்லை அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்போ வந்து சாப்பாட்டு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆனதுனால நிறைய பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெள்ளை முடி வந்துருச்சு. ஏன்னா என்னோடய பசங்களுக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிவிடும். இது வந்து சீக்கிரமாகவே நம்ம வந்து ஆயிலை வந்து அப்ளை பண்ண கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது டெய்லியுமே அப்ளை பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நைட்டு மட்டுமாதும் இந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்க சொல்லுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து டெய்லி பேஸஸ்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த ஆயில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படி இப்படின்னு வந்து சொல்லவும் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஃபுல்லாக வெள்ளை முடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆயில் வந்து தேய்ச்ச உடனே உங்களுக்கு அப்படியே பிளாக் கலராக மாறிடும் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஆகாது. ஸோ நிறையா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் டெய்லி இதை மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய முடி வந்து
உங்களுக்கு பிளாக்காக வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.